மீண்டும் வந்த செல்வம். பரம ஏழை ஒருவன் அக்பரின் அரண்மனையில் சேவகனாக வேலை பார்த்து வந்தான். அவன் பெயர் செல்வம். ஒரு நாள் அவன் ஏதோ தவறு செய்து விடவே அரசருக்கு அவன் மீது கோபம் ஏற்பட்டது. உடனே அவனை வேலை நீக்கம் செய்துவிடுமாறு ஆணை பிறப்பித்தார். செல்வம் என்ற அந்த சேவகன் அரண்மனையினின்று வெளியேற்றப்பட்டதால் வருவாய் ஏதுமின்றி மிகவும் கஷ்டப்பட்டான். அவனது குடும்பம் வறுமையில் வாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே அவன் பீர்பாலிடம் சென்று சாப்பாட்டுக்கே திண்டாடும் தன்னுடைய நிலையை எடுத்து கூறி தனக்கு எப்படியாவது மீண்டும் அரண்மனையில் வேலை கிடைக்க உதவி செய்யும்படி மிகவும் வேண்டிக் கொண்டான். அறியாமல் செய்த தவறை மன்னிக்குமாறும் கேட்டுக்கொண்டான். பீர்பால் இரக்க சுபாவம் கொண்டவர். அவனுடைய ஏழ்மை நிலையை கேட்டதும் எப்படியாவது உதவ வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு ஆலோசனையை கூறினார். நாளை அதிகாலை அரண்மனைக்கு சென்று வாயிலில் நின்றவாறு, செல்வம் வந்திருக்கிறேன், அரசர் அழைப்புக்காக காத்திருக்கிறேன், அரசர் அழைத்தால் உள்ளே வர தயாராக இருக்கிறேன், அல்லவென்றால் சென்று விடுகிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்குமாறு சொல் என்றார். அந்த செல்வமும் பீர்பாலின் ஆலோசனைப்படியே, செல்வம் வந்துள்ளேன், வாசலில் நிற்கிறேன், அரசர் அழைத்தால் உள்ளே வர தயாராக இருக்கிறேன், அல்லவென்றால் சென்று விடுகிறேன் என்று வாய் ஓயாமல் கூறிக்கொண்டே இருந்தான். வாசலில் நின்று கொண்டிருந்த செல்வம் என்ற அந்த பணிவிடையினை உடனே அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். உள்ளே வந்த செல்வமும் அரசரை பணிவுடன் வணங்கியவாறு, மீண்டும் செல்வம் வந்திருக்கிறேன், அரசரின் ஆணைக்காக காத்திருக்கிறேன் என்று பல்லவி பாட ஆரம்பித்தான். அரசருக்கு சிரிப்பாக இருந்தது. செல்வம் எப்பொழுதுமே நம்முடன் நிரந்தரமாக இருக்கட்டும் என்று கூறி அவனை மீண்டும் பணியில் சேர்த்து கொள்ள கட்டளை பிறப்பித்தார். பீர்பாலின் சாமர்த்தியத்தால் நடந்த அந்த நிகழ்ச்சியை கண்டு ஆச்சரியமடைந்தனர். அக்பரின் உள்ளம் பீர்பாலின் சாதுரியத்தினால் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.